அதாவது மெரினா கடற்கரை என்பது ஜாம்பவான்களுக்கு இடம் இருந்தாலும் கூட கேப்டன் அவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கும். கேப்டன் அவர்களும் ஜாம்பவான் தான், அதில் எந்த தவறும் இல்லை. மெரினா கடற்கரை கேட்டாங்கன்னா எந்த தவறும் இல்லைன்னா, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர், சொத்தையெல்லாம் வித்து செலவு பண்ணி அரசியல்ல ஒரு புதிய பாதை ஏற்படுத்தியவர், எந்த தவறும் கிடையாது. உடைத்து காட்டி ஒரு பெரிய நட்சத்திரமாக வலம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய முத்திரையை பதித்தவர். அதன் பிறகு 2 ஆளுமைகள் இருந்த பொழுது தமிழக அரசியல்ல 3வது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டியவர். இந்த நேரத்தில் எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்திவிட்டு எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னன்னா, உடனடியாக மாநில அரசு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை ராஜாஜி அரங்கத்திற்கு மாற்ற வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரண்ட் பக்கம் எல்லா இடத்திலும் கூட பிரச்சனை இருக்கு. மக்கள் யாரும் உள்ளே வந்து அஞ்சலி செலுத்த முடியல. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வெளியே நிற்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுதல். அதே நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கு அரசு நிலம் கொடுத்து அங்கே மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும். நாளைக்கு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. ஐயா எம்ஜிஆர் ஐயா அவருடைய குணம், எம்ஜிஆர் ஐயாவுடைய குணம் என்னங்கன்னா, ஏழைகளுடைய பங்காளன், கையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அதுபோல் நம்முடைய புரட்சி தலைவர் அவருக்கு ஒரு பெரிய பேர் இருந்துச்சு. அதனுடைய வழியில கேப்டன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், எந்த தவறும் கிடையாது. தொண்டர் அவர்களை கருப்பு எம்ஜிஆர் தான் கூப்பிடுறாங்க. அவருடைய வாழ்க்கையும் கூட எம்ஜிஆர் அவருடைய பாதையில தான் கேப்டன் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அதனால தொண்டர்கள் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. கடைசி நேரத்தில் இன்னைக்கு கடைசி நாள் கேப்டனை பார்ப்பதற்கு அவர்களுடைய எல்லா தொண்டர்களும் கூட ரொம்ப உணர்ச்சி ததும்ப இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே தவறு கிடையாதுண்ணே, மக்கள் தலைவர் தானே, என்னென்ன தவறு? தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைச்சிருக்காரு, சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணியிருக்காரு. நடிகர் சங்கத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள், தமிழ் சினிமாவுக்கு பெருமை கொடுத்திருக்கிறாங்க. 2 முறை எம்எல்ஏவாக எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாங்க, எல்லா ஃபீல்டிலும் இருந்திருக்கார். அதாவது மெரினா கடற்கரை என்பது ஜாம்பவான்களுக்கு இடம் இருந்தாலும் கூட கேப்டன் அவர்களுக்கும் அங்கே இடம் இருக்கும். கேப்டன் அவர்களும் ஜாம்பவான் தான், அதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா ஏரியாவே அப்படி இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், முதலமைச்சர் அவர்கள் பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு ராஜாஜி அரங்கத்துக்கு மாத்தணும். பெரும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்பு கஷ்டப்பட்டு எல்லாருமே உள்ள வர்றோம். நான் காவல்துறையை குற்றம் சொல்ல விரும்பவில்லை. காவல்துறைக்கும் இடம் நெருக்கடி இருக்கிற இடத்துல தான் காவல்துறை வேலை செய்ய முடியும். ராஜாஜி அரங்கம் கொடுக்கிறோம். மத்திய அரசு சார்பாகவும் நம்முடைய அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க. நாளைக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் வர்றாங்க, சாமானிய மனிதர்கள் வர்றாங்க. இது ரொம்ப கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு. அவர்களுடைய குடும்பத்தினுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். மெரினா கடற்கரை கேட்டாங்கன்னா எந்த தவறும் இல்லைன்னா, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர், சொத்தையெல்லாம் வித்து செலவு பண்ணி அரசியல்ல ஒரு புதிய பாதை ஏற்படுத்தியவர், எந்த தவறும் கிடையாது. தமிழக அரசியல்ல மறைக்க முடியாத ஒரு மனிதர். அதனால் நாங்களும் அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம்.